இன்னைக்கு நம்ம 2014 வருஷம் ரிலீஸ் ஆன லாஸ்ட் ஷிப்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட பொருள் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் முதல் முறையாக ஒரு போலீஸ்காரங்க வேலைக்கு வராங்க. அதுவும் நைட் டைம்ல. அந்த இடத்துல கீரனுக்கு பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுல இருந்து கீரன் தப்பிச்சது எப்படி, அது மட்டும் இல்லாம அங்க எப்படி இந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே அரிசினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு கைவிடப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம படத்தோட ஹீரோயின் டியூட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிருப்பாரு. அவருமே ஒரு போலீஸ்காரர் தான். அதனாலதான் இந்த பொண்ணுக்கு இப்ப இந்த வேலை கிடைச்சிருக்கு. அதனால முறைக்கு டியூட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனை பாக்குறப்பயே முக்காவாசி பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு யாருமே இல்லாத ஒரு தனந்தனி இடம் மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிரண் கேக்குறப்ப ஒரு போலீஸ்கார குரல் கேக்குது உள்ள இருந்து. யாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நான் புதுசா டியூட்டி எடுக்க வந்திருக்க ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குனு அவர் என்ன பண்றானா, திரும்பி நிறு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யாரையும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இது முன்னால அப்படி பண்ணக்கூடாது போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. சரின்ட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, ஏமா யாருமா நீ, எதுக்குமா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இந்த ஸ்டேஷனை பாத்துக்கிறதுக்காக ஒரு போலீஸ் கேட்டாங்களாமா நைட் டியூட்டிக்கு, அதனாலதான் நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. டக்குனு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எஸ் சார், இந்த இடத்துல சுத்தி முத்தி யாரும் கிடையாது, தன்னந்தனியா பாத்திரம் நான் மட்டும் எப்படி இந்த ஸ்டேஷனை பாத்துக்க முடியும், அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு சார் இந்த நைட் டியூட்டி எல்லாம் போடுறீங்க, அது முதல் டியூட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா என்னால பாத்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நிலைமை நம்ம கை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருந்துதான் ஆகணும், நாளையில இருந்து இந்த இடத்த பாத்திரம் இடிக்க ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பொருட்களுக்கு எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. முக்கியமா இங்க இருக்கிற எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால உனக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் நீ இந்த இடத்துல இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் பொருட்கள் முக்காசி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இருக்கிறத ஆட்கள் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வர போன் காலுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்மளோட புது ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. யாருமே இங்க போன் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் யாராச்சும் ராங் காலா இந்த இடத்துக்கு போன் போட்டாங்கன்னா அதே மாதிரி எங்க ஸ்டேஷனோட புது அட்ரஸ் கொடுத்து அங்க பேச சொல்லிடு. அப்புறம் இங்க யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு யாராச்சும் வருவாங்க. அப்படி வரும்போது நம்மளோட புது ஸ்டேஷனோட ஐடி உனக்கு தெரியல, அந்த இடத்துக்கு அவங்களை அனுப்பி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு சாப்பாடு வேணும் சாப்பிடு, ரெஸ்ட் ரூம் போனா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பத்திரமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இவரு போகும்போது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் தலையாட்டிட்டே கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவர் போனதுக்கு அடுத்து கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா தனியா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உட்காரும் போது கீரனுக்கு பலவிதமான சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. யாரோத்தவங்க கூப்பிடுற மாதிரியும் யாரோத்தவங்க கீரனை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிற மாதிரி. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயத்தை தரக்கூடிய ஒரு அமானுஷ இரவா தான் இந்த நைட்டானது கடந்துட்டு இருக்கும் போது டக்குனு அந்த இடத்துல ஒரு போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. கிரண் அந்த போனை எடுத்து ஹலோ யார் பேசுறீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப எதிர்பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறான். அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்ன ஒருத்தவங்க கடத்திட்டாங்க, அவங்க ரொம்ப என்ன கொடுமைப்படுத்துறாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு சரிமா உன காப்பாத்துறோம், யார் நீ, எங்க இருந்து பேசுற, அதை சொல்லு அப்படின்னு போது டக்குனு அந்த போன் காலானது கட் ஆகுது. ஹீரோனுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்க, தன்னோட புது ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு போட்டா அந்த பொண்ணு கிட்ட யாருமா நீ, என்னவா வேணும்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பொண்ணு தன்னை கடத்திட்டதாகவும் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, சரி அட்ரஸ் சொல்லுன்றப்ப அந்த பொண்ணு டக்குனு காலை கட் பண்ணிட்டா. சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு எங்க இருக்கான்னு சொல்லி ட்ரேசர் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்றப்ப அதுக்கு இந்த போன்ல எதிர பேசுற என்ன சொல்றானா, ஏமா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா, எல்லா போன் காலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வர மாதிரி செட் பண்ணியாச்சு, அந்த இடத்துல உனக்கு யாருமே போன் பண்ணி இருக்க மாட்டாங்க, அங்க போன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியல. அப்ப இந்த இடத்துல யாரு போன் போட்டா நம்ம யாருக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் யோசிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோனுக்கு அந்த இடத்துல பலவிதமான சத்தங்கள் கேக்குது. இந்த இரவு ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா பல அமானுஷமான விஷயங்களை காத்துட்டு இருக்கு போல இருக்கு. அது ஹீரோனுக்கு சுத்தமா தெரியல. அவங்க நைட்டு முழுக்க பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்கிறனால பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேண்டீன்ல போயிட்டு ஒரு சாண்ட்விச் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோன் சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு முடி வர மாதிரி தெரியுது. சரி சின்ன முடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. அது மட்டும் இருமோ அனுமாரவால மாதிரி வந்துட்டு இருக்கும் போது அடச்சேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு வாயெல்லாம் கழுவிட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தெருவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவை ஓபன் பண்ணி பாக்குறப்ப வெளியே யாருமே கிடையாது. கண்கட்டின தூரத்துக்கு மட்டும் தான் ஹீரோன் தெரியுறாங்க. அதுக்கு அடுத்து யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியல. வெறும் எம்டி இடமா தான் அந்த இடம் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு கீரன் திரும்பி பார்க்கும்போது இந்த ஸ்டேஷனுக்குள்ள புதுசா ஒருத்தர் இருக்கிறான். அதுவும் திரும்பி நிக்கிறான். கீரன் யாருன்னு சொல்லி கேக்குறப்ப பதிலே சொல்ல மாட்டான். டக்குனு கீரன் என்ன பண்றாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு பேச்சு சொல்றியா மாட்டியான்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்துல நின்னுட்டு யூரின் போயிட்டு இருக்கான். இதை பாக்குற கீரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கையில தைரியத்தோட என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி வந்தா அப்படின்னு தெரியல. அதனால அந்த அவனை புடிச்சு வெளில துரத்தி விட்டுட்டு அந்த இடத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கீரனும்
எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பாக்குறப்ப இந்த பிச்சைக்காரனோட ஷூ இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு கீரன் திருப்பி என்ன பண்றானா உள்ள போறாங்களே. அப்படி போகும்போது அந்த இடத்துல சிறை இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல ஏகப்பட்ட சவுண்ட் கேக்குது. செல்லுக்குள்ள இருந்து யாரோ தங்க கத்துற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சத்தம் கேட்க கீரன் என்ன நடக்குது, நம்ம தவிர யாராச்சும் உள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சிறை கைதிகளோட ரெஸ்ட் ரூம் பாக்குறாங்க. பாக்குறதுக்கே கட்டும் கன்றாவியா இருக்கு, சரியான நாத்தம் போல இருக்கு. மூக்கு போத்திட்டு அந்த இடத்தை விட்டுட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப இந்த போலீஸ்காரங்களோட லாக்கர் ரூமுக்கு வராங்க. அங்க போய் பாக்குறப்ப அவங்க அப்பாவோட ரூம் கரெக்டா ஞாபகம் இருக்கும். அந்த லாக்கர் அதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப ஒரே ஒரு போட்டோ இருக்கு. அது ஹீரன் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா கூட எடுத்துக்கிட்ட போட்டோ. அந்த போட்டோவை ஹீரன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. பட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பேனா அது அங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா கபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை போனா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஹீரனுக்கு ஒரு நிமிஷம் அல்லு விட்டுட்டு இங்க என்ன நடக்குது, இரவு நேரத்துல இந்த நேரத்துல எப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் பயந்துட்டு இருக்கும்போது திருப்பி அந்த இடத்துல ஹீரனுக்கு போன் வருது. அதே போன்ல தான் அந்த பொண்ணு பேசுறா. அப்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா மோனிகாவா. இந்த பொண்ணை வந்து யாரோத்தவங்க ஒரு பண்ணையில கடத்தி வச்சிருக்காங்களா, பண்ணையில இருக்கு அப்படின்ட்டு கடத்தி வச்சவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துறாங்க, ப்ளீஸ் வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஹலோ மோனிகா அடுத்து வேற எதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கால் கட் ஆயிட்டு ஹீரன் நோட் பண்ணிட்டு இருந்தாங்களே திருப்பி போன் வருதுல. அப்படி எடுக்கும் போது ஹலோ மோனிகா சொல்லு அப்படின்றப்ப மோனிகாவா அதே ஆரோக்கியமா நான் புது ஸ்டேஷன்ல இருந்து ஆள் பேசுறேன், டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் வரன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்க, அது சொல்லதான் கால் பண்ணேன், பத்திரமா இருக்கல என்ன ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒண்ணுலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா திருப்பி போனை போட்டு எனக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தா மோனிகாவா. அதுக்கு யாரோத்தக்கும் ஒரு பண்ணையில அதுவும் பண்ணையில கடத்தி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கதா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த திருப்பி அவர் அதே தான் சொல்றாரு, ஏமா அப்படி வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா, இந்த கால் எல்லாமே எங்க கனெக்ட் ஆகுறதுக்கு மாதிரி நாங்க செட் பண்ணிட்டோம், எங்களுக்கு தான் போன் கால் வரும், உனக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தா வேணுனே கிண்டல் பண்றதுக்காக பண்றாங்க போல இருக்கு, நீங்க என்ன பண்ற நெக்ஸ்ட் டைம் போன் போட்டாங்கன்னா அவங்களோட ஃபுல் அட்ரஸ் கேட்டுவாங்க, கேட்டவங்க மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டோம், நம்ம புது ஸ்டேஷனோட போன் நம்பர் தரேன் அதுக்கு போன் பண்ண சொல்லு, அப்புறம் இல்லாட்டி 91க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட பேசி சொல்லு அப்படின்ற மாதிரி யூரிக் என்ன பண்றானா போனை கட் பண்றாரு. இப்ப ஹீரோனுக்கு நேரமே போமாகிட்டு இருந்தது. அவங்க அப்படியே உட்காந்துட்டு புக் படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பின்னாடி இருக்கிற கபோர்டு வந்து பார்த்தா ஒரு பக்கம் நகர்ற மாதிரி தெரியுது. ஹீரோன் திரும்பி பாக்குறப்ப அது திருப்பி நார்மலா இருக்கு. திருப்பி சீரின்ட்டு புக் படிக்கும் போது இன்னொரு பக்கம் நகர்ற மாதிரி தெரியுது. ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா இப்படி நகரத்தை பார்த்துட்டு உள்ள யாரும் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அதே நேரத்துல இந்த எவிடன்ஸ் ரூம் பக்கம் வந்து பார்த்தா யாரோ தங்க போற மாதிரி தெரியுது. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை பின்பக்கத்து வழியா ஏதோ எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக இவனை வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா பாக்கெட் ஆக்கில இந்த மாதிரி உள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தா நுழைஞ்ச மாதிரி தெரியுது. அவங்கள நான் தேடி போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா பிரச்சனை ஆயிடும், நீங்க சீக்கிரம் வந்து ஆட்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வாக்கி டாக்கி வந்து பார்த்தா ஒர்க் ஆகல போல இருக்கு. கீச்சுன்னு சொல்லி சத்தம் கேக்குது. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த எவிடன்ஸ் ரூம் பக்கம் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் ஹீரோன் துரத்தி விட்டாங்களா, அவன் தான் வந்து பார்த்தா மேல ஏறி நின்று என்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தா ஒரு ரூம் குள்ள போறலாம்னு சொல்லி போறப்ப அவன் போக மாட்டான். ஹீரோனும் தள்ளுறாங்க, தள்ள முடியல. அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா உள்ள போயிட்டு அவனுக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பொத்துரி ஹீரோனும் அவனும் சேர்ந்து உள்ள விழுந்துட்டாங்க. பார்த்தா அந்த ரூம் லாக் ஆயிட்டு அப்படியே லைட் எல்லாம் வந்து பார்த்தா நின்னு போயிட்டு என்னடா லைட் எல்லாம் நின்னு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த கதவு திறக்க ட்ரை பண்றாங்க, முடியல. அப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு குரல் கேக்குது, யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு குரல் கேக்குது. ஒரு பொண்ணு போடுற மாதிரியும் ஒரு சில பேர் துரத்துற மாதிரியும் சத்தம் கேக்குது. ஹீரோனுக்கு வேற பயம், இந்த கதவு வேற திறக்க முடியல. அப்ப அந்த பைத்தியக்காரன் ஹீரோன் கிட்ட என்ன பண்றான்னா தப்பா நடக்க முயற்சி பண்றான். அந்த பொண்ணை பிடிக்கிறான், என்னமோ பண்ண போறான். டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க தன் கையில இருக்கிற ஷாக் கொடுக்கிற மிஷின் எடுத்து அவன் நெஞ்சில வச்சு அப்படியே வந்து பார்த்தா படுக்க வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு பின்னாடி வந்து ஒரு புருவம் கருப்பு கலர்ல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு என்னமோ ஒன்னு போற மாதிரி தெரியுது. அந்த ஹீரோன் பார்க்கல, நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இப்படியே வந்து பார்த்தா அந்த இடத்துல திக் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோனோட டாஸ் லைட் கீழே விழுது. அது அப்படியே வந்து பார்த்தா ஹீரோனோட முகத்துல அடிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அந்த பைத்தியக்காரனா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. அவன் வந்து பார்த்தா மயக்கத்துல தான் இருக்கான். அப்ப ஹீரோனுக்கு வந்து ஒரு குரல், உனக்கு விட மாட்டேன், உனக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன், இங்க இருக்கிற யாரும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பார்த்தா புரிஞ்சுட்டு ஹீரோனை தவிர்த்து வேற யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த கதவும் திறக்க ஆரம்பிக்குது. லைட் ஆன் ஆக்கிட்டு வெளியே வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு ஹீரோன் தனக்கு தானே ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, இது எல்லாமே வந்து பார்த்தா வெறும் இமேஜினேஷன் தான், நம்ம தனியா இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி தோணுது, பயப்படாத அப்படின்ற மாதிரி தனக்கு தானே ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு கம்முனு போயிட்டு அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வேலை வந்து பார்த்தா யாரோத்தவங்க SOW அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோனுக்கு புரியுது யாரோத்தவங்க இங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தா நம்மள வெறுப்பேத்துறதுக்காக பிராங்க் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க இருக்கிற எல்லா டோரையும் லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா கதையும் லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணும்போது அந்த ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப வந்து பார்த்தா ஒரு விபச்சாரி அவளை பார்த்து ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இந்த இடத்துல சிகரெட் பிடிக்க கூடாதுமா, போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இந்த ஒரு சிகரெட்டை மட்டும் பிடிச்சிட்டு போறேன், அம்மா இன்னைக்கு நீ மட்டும் தனியா மாட்டிக்கிட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. என்னமா சொல்ற அப்படின்றப்ப
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல வந்து பார்த்தா நான் அடிக்கடி மாட்டிட்டு இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து ஒரு ஃபேமிலி வந்து கொலை பண்ணாங்களா, அந்த ஃபேமிலியுமே அன்னைக்கு நைட் இங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல தப்பிச்சு போயிடுதா சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றப்ப அதுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு நான் சொல்றேன் கிரண் அப்படிலாம் கிடையாது, இங்க வந்து பார்த்தா ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதுல அந்த குடும்பமும் இறந்து போச்சு, அதுலதான் வந்து பார்த்தா எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அதுக்கு அடுத்து எனக்கு இந்த பிடிக்காத வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அடா உங்ககிட்ட அவங்க போய் சொல்லிட்டாங்கம்மா, அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும் போது நானும் இதே டென்ஷன்ல தான் இருந்தேன், பக்கத்து செல்லு தான், எனக்கு வந்து பார்த்தா இங்க நடந்தது எல்லாமே தெரியும், அவங்க எல்லாம் வந்து பார்த்தா ஏதோ பாட்டு மாதிரி பாடிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் வந்து பார்த்தா ரிச்சுவல் மாதிரி கொடூரமா மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா ஒரு ஹம்மிங் மாதிரி ஒரு குரலை கொடுக்குறா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா தற்கொலை பண்ணிருப்பாங்க, தற்கொலை பண்ணதுக்கு அடுத்து இந்த இடத்துல பேயா சுத்திட்டு இருக்கலாம், அவங்க ஆத்மா வந்து பார்த்தா இந்த ஸ்டேஷன்ல ஒவ்வொரு சோதனையும் இருக்கும், நீங்க மாட்டிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விபச்சாரம் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோனை நல்லா பயமுறுத்திட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. இப்ப இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ரெக்கார்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதை கிரண் வந்து பார்த்தா பொன் பை பணம் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுல அந்த கொலைக்கார குடும்பம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரவுண்ட் டேபிள்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஹம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிரணுக்கு அந்த விபச்சாரி பண்ணால அந்த மாதிரி ஹம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு என்ன பண்றானா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து சேத்துல அடிச்சிட்டு மூக்கெல்லாம் உடைச்சிட்டு இருக்கா. நான் சாக போறேன் அப்படின்ட்டு எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா அங்க இருக்கிற சேர்ல அடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தா இறந்து போயிட்டா. அந்த பிளேடு உருவம் வந்து பார்த்தா தெரிக்குது. எல்லாத்தையுமே கிரண் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கிரணுக்கு திருப்பி வந்து பார்த்தா ஒரு போன் கால் வருது. யாரும் சொல்லி பார்த்தா அதே மோனிகா தான். கிரண் கேக்குறாங்க, ஏமா உனக்கு என்னதாமா பிரச்சனை, எதுக்குமா இங்க கால் பண்ணிட்டு இருக்க, நீ கால் பண்ணதுன்னு சொன்னா எந்த பரிதேசியை நான் நம்ப மாட்டாமா, ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, மேடம் என்ன கொடுமைப்படுத்துறாங்க மேடம், ஏதோ சாத்தானுக்கு பலி கொடுக்குற மாதிரி ஏதோ பாட்டு எல்லாம் படி மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னும் போது டக்குனு கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அதே ஹம்மிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டக்குனு அந்த காணானது கட் ஆகுது. உடனே கிரண் திருப்பி போலீஸ்க்கு கால் பண்ணி சார் இங்க என்னதான் சார் நடக்குது, இந்த பேமன் ஃபேமிலி உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அவங்க தான் வந்து பார்த்தா இந்த மாதிரி கொலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தோணுது, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றானா, கேமா அந்த குடும்பத்துல இருக்க 3/4 பேர் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க, அதுல ஒரு 2-3 பேர் தான் உயிரோட இருக்காங்க, பட் அவங்களும் வந்து பார்த்தா நம்மளோட கண்ட்ரோல தான் இருக்காங்க, அப்படியே நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுமா, உனக்கு நான் ஒரு கேஸ் கட்ட அனுப்புறேன், அதை படிச்சு பாரு, அதுக்கு அடுத்து உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தா காலை கட் பண்றாரு. கரெக்டா இந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு கிரண் திரும்பி பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா நாற்காலியுமே பொண்ணோட பொண்ணு அடிக்கி நிக்க ஏதோ ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கு. கிரண் இதை பார்த்துட்டு ஓஹோ அப்படியே சங்கதி, நான் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்க போல இருக்கு, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படாத மாதிரி அப்படியே வெளியே வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல புதுசா ஒருத்தர் வராரு. அவர் வந்து பார்த்தா இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போக வந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல டெக்னிக்கரன் கேக்குறாங்க, அப்ப நீங்க தான் என்ன போட்டு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இது கலாய்க்கிறேன், நானே இப்பதான் முதல்ல இந்த ஸ்டேஷனுக்குள்ள போறேன், நான் ஏமா உன கலாய்க்க போறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம தான் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல புலம்பிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் புல்லு கூப்பிட்டு அவருக்கு வந்து பார்த்தா காப்பி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. அவருமே வந்து பார்த்தா இந்த பொண்ணு ஃபில்டர் பண்ணி நைட்டு கரெக்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றானா, உங்க அப்பா இறந்து போன கடத்த தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சது, உங்க அப்பா பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவரு நானும் வந்து பார்த்தா போனாதான் வேலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல டெக்னிக்கரன் முகம் வந்து பார்த்தா சேடா மாறுது. அவர் சொன்னதுக்கு அடுத்து அவங்க அப்பா பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றானா, பொண்ணு நம்ம அவங்க அப்பா வந்து பார்த்தா ரொம்ப நல்ல பேரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல ஒரு குடும்பத்துக்காக வந்து பார்த்தா தன்னோட உயிரை விட்டு இருக்கிறாரு, இப்படிப்பட்ட அப்பா கிடைச்சதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்கணும். அந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா பேமன் ஃபேமிலிக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நடந்துச்சு, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது கேட்கிற ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமன் ஃபேமிலி மேல ரொம்ப கோபம் வருது. சரிமா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறோம், உனக்கு எந்த ஹெல்ப் ஆனாலும் தாராளமா எனக்கு போன் பண்ணு, நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு அந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு மண்டையை காட்டுறாங்க. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்காங்க, கொத்து பரோட்டா போட்ட மாதிரி. இதை பாக்குறப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுட்டதுல மண்டை ஓட்டையாச்சு போல இருக்கு. இதை பாக்குற ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. அவங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிருப்பாரு உங்க அப்பா கூட சேர்த்து 2 பேரும் இறந்து போனாங்கம்மா மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் தான் இவருன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு புரிய வருது. அப்படி புரியும் போது ஹீரோன் வந்து பார்த்தா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொடூரமான உருவம் ஹீரோன் வருது. அதை ஹீரோன் திரும்பி பாக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க யாரோ தொகை நடக்கிற மாதிரி அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு 7 பொண்ணுங்க ரவுண்டா உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கண்ணாடியில பாக்குறப்ப அந்த பொண்ணோட மூஞ்சிலாம் வந்து பார்த்தா நார்மலா அழகா தான் இருக்கு. பட் நிஜத்துல பாக்குறப்பதான் ரொம்ப கொடூரமான முகமா தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த கதவு வந்து பார்த்தா டக்குனு லாக்காது. இதுக்கே ஹீரோன் பயந்து போயிட்டாங்க. உடனே வந்து அந்த இடத்துல இருக்கிற தெரியல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா கலந்து கிடக்குது. இங்க இருக்கிற திருப்பி போலீஸ்க்கு கால் பண்ணி சரி என்ன சார் நடக்குது, என்னால வந்து பார்த்தா இங்க இருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக இந்த மாதிரி இடத்தை கொடுத்திருக்கீங்க, போலீஸ்காரங்களே என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப எனக்கு இந்த நைட்ல என்னால இருக்க முடியாது சார், நான் கிளம்புறேன், நான் காலை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பாரு நைட்டு மட்டும் நீ அங்க இல்ல தக்காளி உனக்கு வேலை போயிடும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலதிகாரி வந்து பார்த்தா மிரட்டுறாரு. சரி டிக்கெட் என்ன பண்றாங்க, நான் இருக்கிறேன், வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உடனே அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு போற டீமுக்கு கால் பண்ணி நீங்க எங்க தானே இருக்கீங்க, எப்பதானா வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப மேடம் எங்க கார் வந்து
பார்த்தா ரிப்போர்ட் ஆயிட்டு இப்போதைக்கு எங்களால வர முடியாது, பெரிய பிரச்சனையா இருக்கு, நாங்க கொஞ்ச நேரம் லேட்டா தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா வந்துட்டு தான் என்னோட போன் நம்பர் கால் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தேன் என்னோட காரை ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா காலை கட் பண்றாங்க. இங்க கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா சரி வெளியே போறான்னு சொல்லிட்டு கதவு திறக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் எடுக்காம கூட இருந்திருக்கலாம், யார் போன் பண்றா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மறுபடியும் வந்து பார்த்தா அதே போலதான் பேசுறா. மேடம் நான் அங்க இருந்து வந்து பார்த்தா தப்பிச்சுட்டேன், இப்போ நான் வந்து பார்த்தா ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்கிற பின்னாடியே என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா சரிப்பா அந்த அட்ரஸ் என்னன்னு சொல்லுமா அப்படின்றப்ப அந்த ரோடு பேரு சொல்ற கீரனுக்கு ஒருமே புரியல. ஏன்னா அவர் இருக்கிற அந்த ரூம் அது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. டக்குனு கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடக்கிற எல்லாத்தையும் சொல்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க பாருமா நம்ம ஸ்டேஷனை பத்தி ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, நம்ம இந்த இடத்த காலி பண்றதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பாத்தா அதுதான், ஆனா அதை வந்து பாத்தா என்னால சொல்லாம இருக்க முடியல, அது ஒரு சீக்ரெட் பட் இருந்தாலும் சொல்றேன், நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தா ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பேமெண்ட் ஃபேமிலி அப்படின்றவங்க மாசா வந்து பாத்தா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, அதுவும் நம்ம ஸ்டேஷன்ல தான் அப்படின்ட்டு. அப்புறம் நீ சொல்றீ அடிக்கடி இந்த மோனிகா அப்படின்ற பொண்ணு அவளை தான் அவங்க வந்து பாத்தா கடைசியா கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சிட்டு என்ன பண்ணா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாசல தான் வந்தா அவரே அங்க வச்சு போட்டு தள்ளாங்க, அதனால தான் அவங்களை வந்து பாத்தா நம்ம பிடிச்சோம், அதுதான் வந்து பாத்தா நம்ம இந்த ஸ்டேஷன் இப்ப காலி பண்றதுக்கான அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல அவங்க பேய சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க பெருசா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச கருத்து தான் நமக்கே வந்து பார்த்தா தலைவலியா போயிட்டு அதனாலதான் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி இருக்கும்போது மேல இருந்து வந்து பார்த்தா ஒரு பேப்பர் கீழே விழுது. அது கீழன் போய் எடுத்துட்டு பாக்குறப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தா இறந்து போனப்ப எடுத்த ஒரு போட்டோ, அதை பார்த்து கீழனுக்கு வந்து பார்த்தா அப்படி ஒரு அழுக வருது. அதே நேரத்தில் அவங்களால ஒரு சத்தம் கேக்குது, அந்த சத்தத்தை கீழனால தாக்க முடியல. அதே மாதிரி தான் அங்க இடத்துல நெருப்பு அடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த நெருப்பையும் வந்து கீழனால உணர முடியுது. அப்படியே கீழனுக்கு என்ன பண்றாங்கன்னா மயக்கம் போட்டுட்டாங்க. சோ மயக்கம் போட்டு கண்ணமூச்சி பாக்குறப்ப கீழன் வேகமா இந்த இடத்தை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப போற பக்கம் எல்லாமே வந்து பார்த்தா கதவெல்லாம் சாத்தி இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு உருவம் நிக்குது, யார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டக்குனு வந்து பார்த்தா கீரனோட மண்டையில அடிக்கும் போது கீரன் அப்படியே மயக்கம் போட்டுட்டாங்க. மயக்கம் போட கருத்து அந்த பொண்ணுக்கு யாரோ தொங்க தரத்தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இழுத்துட்டு போய் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்றான்னு கீரனை தனக்கு எதிரில உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா. தேஜருக்கு வந்தீங்கன்னா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நாங்க எப்படி இறந்து போனோம், எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்ல. சரி நானே சொல்றேன், நாங்க செத்து போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்களே சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா திருப்பி துப்பாக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலுக்கு என்ன பண்றானா போன பத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறமா, படி நீ துப்பாக்கி எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த வாய்ப்பே கிடையாதுமா கண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா திருப்பி தன்னை சுட்டுக்கிற மாதிரி தெரியுது. இதனால கிரண் என்ன பண்றானா பயந்து அடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போறான். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா வெறும் கற்பனை தான், இமிகேஷன் தான், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனக்கு தானே வந்து பார்த்தா ஆதரவு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு இறந்த கருத்து கிரண் தரத்தறிக்க போடுனாங்களே. அப்படி போகும்போது கிரணுக்கு வந்து பார்த்தா திருப்பி ஒரு போன் கால் வருது. யாரும் சொல்லி பார்த்தா அதே மோனிகா அப்படின்ற பொண்ணு தான் பேசுறேன். மேடம் நான் வந்து பார்த்தா தப்பிச்சுட்டேன், பட் அவங்க என்ன கொலை பண்ணிட்டாங்க, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருக்கேன் எக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோ உங்க காலுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே கிரண் என்ன பண்றாங்க காலு கீழே ஒரு டேபிள் கடியில பாக்குறாங்க. பார்த்தா கொடூரமான பூர்வம் அதுதான் கிரண் போன்ல பேசிட்டு இருக்க மோனிகா. இவன் நேரம் இங்க உட்காந்தா போன் பேசிட்டு இருக்கு போல இருக்கு. அது கிரண் வந்து பார்த்தா வேற எங்கேயும் இருந்து போன் பேசுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பயந்துட்டாங்க. உடனே கிரண் என்ன பண்றாங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கதவை திறக்க முடியல. சோ திறக்க முயற்சி பண்றாங்க, திறக்க முடியல. அப்படி இருக்கும்போது கிரணுக்கு திருப்பி ஒரு போன் கால் வருது. அது அவங்களோட பர்சனல் போனுக்கு வருது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போனா அவங்க அப்பா தான் பேசுறாரு. இது மாதிரி நான் இறந்து போனதுக்கு அடுத்தது நம்ம குடும்பம் வந்து பார்த்தா பல கஷ்டத்தை பட்டுச்சு, அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பேமன் ஃபேமிலி தான். அவங்க தான் என்ன கொலை பண்ணாங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஆனா இப்போ அவங்க பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பயப்படாத அப்பா கூட தான் இருக்கேன், அவங்களுக்கு என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், தைரியமா போய் போராடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் அதை கேட்டுட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போறவங்க அப்பா இந்த இடத்துல இப்ப போன்ல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரணுக்கு வந்து பார்த்தா அப்படி ஒரு ஆனந்தம். அதை நினைச்சவங்க அழுதுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு உருவம் போகுது. இந்த உருவம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது அந்த பிச்சைக்காரன். இவங்க எப்படா பூட்டு போட்ட செல்லுல இருந்து தப்பிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அவரும் வந்து பார்த்தா பேயா தான் இந்த இடத்துல சுத்திட்டு இருந்திருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா அவனுமே வந்து பார்த்தா தற்கொலை பண்ணிருக்கான். அந்த பேய்களோட தாச்சர் தாங்க முடியாம அதனாலதான் இப்ப இந்த இடத்துல பேய சுத்திட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அப்ப அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல இங்க இருக்கவங்களுக்கு எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. இந்த பேமன் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா பொண்ணை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு தனக்கு தானே வந்து பார்த்தா கவரை தலையில போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தா இறந்து போயிருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையுமே கிரண் பாத்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த உருவம் வந்து பார்த்தா கிரணோட கண்ணு முன்னாடி நிக்குது. இதுல இருந்து கிரண் எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட இதுதான் ஞாபகம் வருது. சரி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், இங்க இருக்கிற பேய்களை வந்து பார்த்தா பொண்ணு கூட உயிரோட விடக்கூடாது, தக்காளி போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க துப்பாக்கி எடுத்துட்டு ஒவ்வொரு பேய வந்து பார்த்தா தேடி கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணும் போது ஒவ்வொரு பேய்க்கு என்ன பண்ண தப்பிச்சு போகுது. அப்படி போக கிரண் விடாம வந்து பார்த்தா சுட்டுட்டு இருக்கும் போது கிரனோட நெஞ்சில வந்து பார்த்தா ஒருத்தர் சுடுறாரு. இவர் யாரு, எதுக்கு கிரணை சுடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அப்பதான் கிரண் வந்து பார்த்தா சுய நினைவுக்கே வராங்க. கிரண் இது வரைக்குமே
எல்லாரையுமே சுட்டுட்டு இருந்த எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பேய் கிடையாது, எல்லாமே மனிதர்கள் தான். இங்க இருந்து இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு சில பேர் வரும்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா கீரன் அந்த பேய் அப்படின்ற மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேய்ங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்க போல இருக்கு. சரியா வந்து பாத்தீங்கன்னா கீரனை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இங்க இருக்க வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இப்ப கீரன் வந்து பார்த்தா தனித்தனியா இருக்காங்க. அதுவும் 3 பேரை கொலை பண்ணிட்டு இவன் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் பயத்துல இருக்கும் போதுதான் டக்குனு வந்து பார்த்தா அந்த பேய்களுக்கு என்ன பண்ணுது, கீரனோட கண்ணு முன்னாடி வந்துட்டு அவங்கள வந்து பார்த்தா நானுமே உங்களை பழிவாங்க போறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு தேதி வந்து பார்த்தா இதோட உங்க டைம் முடியுது அண்ட் 12 மணியோட உங்க டியூட்டி முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரனை வந்து பார்த்தா போட்டு தருது. சோ கரெக்டா 12 மணி கீரனோட முதல் டியூட்டியும் முடியுது. அதுதான் உங்களோட லாஸ்ட் டியூட்டியாவும் இருக்கு. என்ன அர்த்தம்னா கீரனும் அந்த ஃபேமிலி ஃபேனியால வந்து பார்த்தா கொலை செய்யப்பட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க.